ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேட் டேக். நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது யாராவது சாட்டில் வந்து நம்ம போயிட்டு கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணோன்னே கேமரா வந்து ஒர்க் ஆகலை, இல்லாட்டி கேமரா ஓப்பன் பண்ணாலுமே வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீனில் தான் இருக்குது, கேமரா ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த சாட்டில் போயிட்டு, அதாவது யாருக்கு ஏதாவது ஒரு சாட்டில் போயிட்டு நீங்கள் கேமரா ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்சர் ஃபோட்டோஸ் அலோ வாட்ஸ்அப் ஆக்சஸ் இன் யுவர் கேமரா அப்படின்னு வருமா இருந்துச்சுன்னா, இதுக்கு கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து கேமராவை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கேமரா வந்து இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கொடுக்காம வச்சுருந்தாலுமே வந்து கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்துட்டு வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்கள் ஃபோனில் கேமரா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா கேமரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஒரு மெத்தட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்க்கலாம் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டோன்ட் அலோ அப்படின்னு இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் அலோ ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றதுக்கு வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மூலமாக கூட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும், அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்க அப்டேட் வந்திருக்கான்னு. ஸோ இங்கே அப்டேட் வந்திருக்கு. ஸோ அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய வெர்ஷன்ஸில் இருக்குமா இருந்தாலுமே உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் சம்டைம்ஸ் இந்த கேமரா ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உள்ள சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.